ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரி நாட் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைடல் ப்ளவுஸில் இதெல்லாம் இப்போ ஆரி நாட் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபேப்ரிக்கில் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சைட்லலாம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. க்ளூ போட்டாலே நமக்கு அந்த எக்ஸ்ட்ராலாம் வராது. ஸோ நீங்கள் தைரியமாக கட் பண்ணலாம். அந்த பிசுறு வந்துருமோ அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது 2 பீஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி ஸ்டிச்சு கீழேருந்து மேலே எடுக்கணும். ஸோ ஃபுல்லாக இப்படி தான், இப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டும் வரலாம். நான் வந்து எட்ஜில் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெட் கலர் த்ரெட் வச்சு நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு கோல்டன் அந்த மாதிரி வந்திருக்குன்னா நீங்கள் அப்படியே அப் சைடு ஒரு குத்திட்டு அப்படியே டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி அப் சைடு எடுத்துக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டை வந்துட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டிச் போடக்கூடாது. அப் சைட் டவுன் சைடு அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். ஸோ இந்த நாட்டை வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றது நல்லா பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே நான் ரிட்டன் உள்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ இதே மாதிரி நல்லா இந்த நாட்டுக்கிட்ட நான் நல்லா ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவும் ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நம்ம நாட்கிட்ட நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு 5 or 6 டைம்ஸ் அந்த இடத்துல நல்லா செக்யூர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக நம்ம எப்பவும் போல் ரவுண்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 75% போட்டதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் ஸ்டஃபிங் கொடுக்குறதா இருந்தால் ஸ்டஃபிங் வைக்கலாம். காட்டன் வைங்க. இது வந்து காட்டன் இல்லாத பட்சத்துக்கு இது வந்து சுடிதாரில் வரும். இதுவும் காட்டன் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நான் இது கொடுத்துக்கிறேன். காட்டன் வைக்கலாம், இல்லை இது வைக்கலாம், இல்லை இன்னொரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று வரும் சாரீஸ்லலாம், அது கூட வைக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஃபேப்ரிக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் கூட நீங்கள் ஸ்டஃபிங்காக கொடுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் நல்லா எல்லா பக்கமும் எல்லா கார்னர்ஸ் அந்த மாதிரிலாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக அப்படியே எந்த அளவுக்கு உங்களால் உள்ளே வச்சு இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உள்ளே ஸ்டஃபிங் கொடுத்துட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து நாட் போட்டுறணும். நாட் வந்து இப்போ அந்த ஓரத்தில் நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். மாதிரி கலர் வரும்போது நீங்கள் மேலே போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு சுற்றி ரெட் அவுட்லைன் தானே வருது. அப்போது அதனால் ப்ராப்ளம் இல்லை, மேலேயே போட்டுக்கலாம். ஒன்றும் அது ஆக்வர்டாலாம் தெரியாது. அவ்வளோதான். இப்போ இது ஓரத்தில் போட்டால் தெரியும். இது ரெட்டு இருக்கனால எனக்கு ஓகே. இப்போ ரெட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா 2 ஃபேப்ரிக்கும் நடுவில் நாட் போடணும். அது நான் இன்னொரு வீடியோவில் பண்ணி காட்டுறேன் எப்படின்றது.
ஸோ அவ்வளோதான், நம்ம நாட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.